कृष्णा गोपिका जना प्रमद संकुलाः कृष्णा पंकजे क्षणा अमृतधारया कृष्णा संप्लुता इव स्तिमिततां कृष्णा ददुस्त्वत्पुरोगताः। குருவாயூரப்பனா கோகுலத்து மன்னனா குழந்தையாக கோலம் தரும் மாமாய வண்ணனாம் நாராயணீயமெனும் நல்விருந்தின் நாதனாம் நாமரசத்தேனினிமை கூட்டுகின்ற ஆயனாம் நாராயணா ஸ்ரீமன்னாராயணா ஹரிநாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனா நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. நృత్యంత మధ్యంత విలోకనీయం కృష్ణో మణిస్తంభగతం మృగాక్షి నిరీక్ష్య సాక్షాదివ కృష్ణమగ్రే விதாவிதேனே நவநீதமேகமோ. அரிஷ்டாசுரன் ஒரு அசுரன் தான் ஒரு காளமாடாக வேஷம் போட்டு வந்து கண்ணன் மேய்க்கக்கூடிய கறவைகள் கூட்டத்தோடு தான் புகுந்து மாடுகளை எல்லாம் முட்டி தள்ளுறான். எல்லாம் பயந்துண்டு ஓடுறது, விடாம துரத்துறான். எப்படியாவது வந்து கண்ணனை அவனை அழிக்கணும்ன்ற எண்ணத்தோட அங்க கிருஷ்ணன் வருவானான்னு எதிர்பார்த்துந்தான். ஆனா குருவாயூரப்பா பட்டத்திரி சொன்னார், நீ பாட்டுக்கு உட்காந்து ஒண்ணுமே தெரியாத மாதிரி கண்ணை மூடிண்டு வேணுகானம் பண்ணிட்டு இருக்க. இதே பரிணாமத்துல 70வது தசகத்தினுடைய 7வது ஸ்லோகத்தை அரிஷ்டாசுரனுடைய நிலைமை என்னன்னு சொல்றதுக்காக பட்டத்திரி குருவாயூர் கஷேத்திரத்துல துவங்குகிறார். குருவாயூரப்பா சாக்வரோத ஜகதி திருதிஹாரீஹி மூர்த்திமேஷ பிரகதிமோ பிரததானகாம் பங்கிமாசு பரிகுர்ணியபசூனமுகோ சந்தசம் நிதிமவாபவல்தோ. ஆச்சரியமான ஸ்லோகம். அதாவது எருதோட உருவம் எடுத்து அவன் பலவிதமான சந்தசுக்களை உடையவனாக இருக்கானா. பலவிதமான சந்தசுக்கள் இருக்கு, வேத உபனிஷத்துக்கள்லாம் பேசுறது. அப்போ இவன் எடுத்துன்னு வந்த உருவம் என்னன்னா சக்வரின்ற சந்தஸை உடையவன். சாக்வரோத ஜகதி திருதிகாரி. அப்படிப்பட்ட அவன் என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கான் குருவாயூரப்பா? உலகத்துல சாதுக்கள் என்ன பண்ணணும், நீ என்ன பண்ற? உலகத்துல பயநாசனாக இருக்க, எல்லாருடைய பயத்தையும் அபய கஸ்தத்தால நீ போக்குற. ஆனா இவன் என்ன காரியம் பண்றான்? உலகத்தோர்ல இருக்கக்கூடிய தைரியத்தை அபகரிக்க கூடியவனாக இருக்கான், துஷ்டனாக இருக்கான். பெரிய உருவம் எடுத்துண்டு பசுக்களை முட்டிண்டு கோபர்களை முட்ட ஆரம்பிச்சான். பசுக்கள்லாம் செதறி ஓடித்தோனோ, மாடு மேய்க்கக்கூடிய சிறுவர்கள்லாம் அங்கங்க உட்கார்ந்து இருக்கா. அவா கிட்டக்க போய் வேகமா உனக்கு வேண்டிய கோப சிறுவர்களை முட்டி அவர்களுக்கெல்லாம் ரத்த காயம் வரவழைச்சுட்டான். அப்பவும் நீ என்ன பண்ண? நீ பாட்டுக்கு உட்கார்ந்து இருக்க. அப்ப அவனுக்கு இனிமே கண்ணன் வருவான்னு நாம காத்துன்னு இருக்க கூடாது. நாம அவன் இருக்கக்கூடிய மரத்துல புல்லாங்குழல் வாசின்னு இருக்கானே கீழே, அங்க போய் அவனை முட்டலாம்ன்ற ஒரு சிந்தனையை பண்ணிட்டு பலமா தான் ஒரு வேகமா காத்து மாறி உன்னை நோக்கி பாஞ்சு சந்தசமனிதிம் அவாபவல்தமோ உன்னை நோக்கி வரான். பட்டத்திரி ஸ்லோகத்தை முடிக்கக்கூடிய அழகு இருக்க. ஸ்லோகம் ஆரம்பிக்கச்சே இவன் சக்வரின்ற சந்தஸ உடையவன் ஆரம்பிச்சார். பலவிதமான சந்தஸுக்கள் இவனிடத்துல இருக்கு. எல்லாம் நேர் விரோத பாவத்தோட இருக்கு. தைரியத்தை அபகரிக்கிற மாதிரி இருக்கு, பயத்தை உண்டாக்குற மாதிரி இருக்கு, பல பேருக்கு கெடுதலை உண்டாக்கக்கூடிய ஒரு ரூபத்தோட இருக்கான். ஆனா குருவாயூரப்பா அவன் நீ இருக்கிற மரத்துக்கு கீழே ஒன்ன அடைஞ்சான்னு தானே சொல்லணும். ஆனா ஸ்லோகத்தை முடிக்கச்சே சந்தசாம் நிதியும் எல்லா சந்தசுக்களுக்கும் அதிபதியாக அனோரணியான் மகதோமகீயான் திடவிசும் பெருவழி நீர் நிலம் இவை மிசை சுருதியுள் கரந்தெங்கும் பரந்துடனாக இருக்கக்கூடிய சந்தசுக்களுக்கு அதிபதியான ஒன்னே
ஏதோ அந்த மரத்துக்கு கீழே மாத்திரம் உட்கார்ந்து இருக்கிற இடைச்சிறுவன் மற்ற கோபர்களை முட்டினா மாதிரி இவனையும் முட்டி தள்ளி அழிச்சுட்டு கம்சன் கிட்டக்க போய் இந்த நல்ல செய்தியை சொல்லலாம்ன்ற முரட்டு எண்ணத்தோட சந்தசாம் நிதிம் அவாபவல்தமம் உன்னை அடைஞ்சானாமே குருவாயிரப்பா. இது உண்மையான்ற ஒரு பரிணாமத்தில் 7வது ஸ்லோகத்தை முடிக்கிறார். அதனுடைய தமிழ் பாசுரம், எருதினை உருவாய்க்கொண்ட இரக்கமே சற்றுமில்ல கருத்தரும் மரக்கல் தானும் மிக பெரும் உருவமும் கொண்டு பெருமை கால் நின்னை சற்றும் நினைத்திலன் உன்னை மாய்க்க வருகின்ற புயல் போல் வந்து வழியிடை நின்றானன்றோ. உன்னிடத்துல வந்தானாமேன்னு முடிச்சவர் அடுத்த பரிணாமமாக 8வது ஸ்லோகத்தை அவர் துவங்க இருக்கார். அதற்குள்ள நாம் இப்போது தரிசிக்க வேண்டிய திருக்கோயிலுடைய திவ்ய தரிசனத்தை அடைஞ்சுடலாம். திருக்கோயிலானது தமிழ்நாட்டில் வந்தவாசியிலிருந்து சுமார் 19 கிலோமீட்டர் தொலைவிலே அமைந்திருக்கக்கூடிய பெருநகர் என்னும் கிராமத்திலே கோயில் கொண்டிருக்கக்கூடிய ஊரக வரதராஜ பெருமாளை சங்கராந்தி தமிழர் திருநாளாகிய பொங்கல் பண்டிகையாகிய இந்த தினத்திலே மூலவருடைய திவ்ய தரிசனத்தை அடைவதற்காக வீட்டில் இருந்தவாறே நம்முடைய கண்களால் அவருடைய மூலஸ்தானத்தை தேடி விழைகின்றோம். அதற்கு முன்னால் இதோ உயர்ந்த ஒரு விமானம், அந்த விமானத்திலே பல ரூபங்களிலே மகாவிஷ்ணுவானவர் ஸ்ரீமன் நாராயணனாக நமக்கு காட்சியளிக்க புண்ணியகோடி விமானத்தின் திவ்ய தரிசனமானது இந்த தினத்திலே நமக்கு பல புண்ணிய பலன்களை அளிக்கக்கூடிய காட்சியாக அமைகின்றது. உள்ளே நுழைந்து விட்டோம். வாயிற்காப்பாளன், கோயிற்காப்பாளன் இவர்களிடத்திலே அனுமதி வாங்கிக் கொண்டு அவர்களை கடந்து இதோ மூலமூர்த்தியின் தரிசனத்தை நாம் மகிழ்ச்சி பொங்க பொங்கலாக பொங்க அந்த தரிசனத்தை அடைய துவங்கிவிட்டோம். கேட்கும் வரங்களை கேட்டவர்க்கு உடனே அளிக்கக்கூடியவன் ஸ்ரீ வரதன். நீயே தவத்தேவ தேவனும் நீயே எரிசுடரும் மால்வரையும் எந்திசையும் அண்டத்து இருசுடரும் என அழகான திருமுகத்தினுடைய திவ்ய தரிசனத்தை அடைகின்றோம். ஆம், அமைதியான திருமுகம். எத்துணை நேரம் வேண்டுமானாலும் நாம் தரிசித்துக் கொண்டிருக்கலாம். நேரே சென்றால் கூட தரிசிக்க முடியாத திருமுகத்தை வீட்டில் இருந்தவாறே இவ்வளவு அருகிலேயே தரிசிக்கக்கூடிய பலனை அடைகின்றோம். நீண்ட நாசி, மந்தஸ்மிதம், திறந்த அகன்ற கண்கள், கவசம் சார்த்தப்பட்ட கர்ணபத்திரம், அதற்கு அருகிலேயே உயர்ந்த திருமண் காப்பு, கிரீடம், வக்ஷஸ்தலத்திலே அழகான மகாலட்சுமி பதக்கம், சங்கு சக்கரம் தாங்கக்கூடிய திருத்தோள்கள், திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் அருக்கன் அணிநிறமும் கண்டேன் என்று தரிசனத்தை அளிக்க அபயகஸ்தம், 4வது திருக்கரமானது கடிகஸ்தம் போன்றும் கதாகஸ்தம் போன்றும் 2 பாவங்களிலே நமக்கு காட்சியளிக்கக்கூடிய 4 திருக்கரங்களுடைய திவ்ய தரிசனத்தை 4 புருஷார்த்தங்களோடு நாம் அடைகின்றோம். அருள்வரதர் நிலையிலக்கி அம்பென நான் அடைந்தேனே என்று நாம் அருளாளனான ஊரக வரதனின் திருவடி தரிசனத்தை அடைந்து கொண்டிருக்கின்றோம். கவசம் சார்த்தப்பட்ட திருவடிகள் நமக்கு கவசமாக அமைய இவ்வாறு காட்சியளிக்கக்கூடிய வரதனுக்கு ஒரு புறத்திலே ஸ்ரீதேவி நாச்சியார் ஆனவள் மகாலட்சுமியாக சர்வ சௌந்தரியத்தோடு சிரித்த முகத்தோடு காட்சியளிக்க, அதே போல மற்றொரு புறத்திலே பூமாதேவியானவள் கல்பதித்த திருவாபரணம் பூமாலையோடு வலது கையிலே தாமரை பூவை ஏந்தி தரிசனத்தை அளிக்கின்றார். ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஊரக வரதராஜ பெருமாளின் திவ்ய காரத்தியோடு சங்கராந்தியிலே வீட்டில் இருந்தவாறே நாம் நம்முடைய மனம் பொங்க இவரை தரிசித்து அருளை பெற்றுக்கொண்டு நாராயணீயத்திலே 70வது தசகத்தின் 8வது ஸ்லோகத்தை பட்டத்ரி துவங்கக்கூடிய பரிணாமத்தை கேட்க துவங்கிவிட்டோம். துங்க ஸ்ருங்கமுகமஸ்வபியல்தம் சங்கிருஹய்ய ரபசாதபியல்தம் பத்ரரூபமபி தைத்யமபத்ரமோ மர்தயல் நமதய சுரலோகமோ. குருவாயிரப்பா, நீண்ட கொம்புள்ள முகம் கொண்ட ஒரு அரிஷ்டாசுரன் வேகமா பயமில்லாம தங்களை நோக்கி ஓடி வந்தான். பத்ரரூபமபி, பத்ரரூபம்னு சொன்னார் பட்டத்ரி. பத்ரரூபம்னா என்ன? ஒரு பசுமாட்டை எப்படி வர்ணிப்பா? சாதுவான உருவம், ரொம்ப அடக்கமா இருக்கும், பார்த்தாலே ஒரு தெய்வீகமா இருக்கும். அதனால தான் அதுக்கு பத்ரரூபம்னு பேரு. ஆனா குருவாயிரப்பா,
இவனுக்கு ரூபம்தான் பத்ர ரூபமாய் இருந்ததை தவிர அவன் உள்ளத்துக்குள்ளேயும் பண்ணக்கூடிய செய்கைகள்லையும் துங்க சிருங்க முகம் ரொம்ப முரட்டு சுபாவமாக இருக்குதான். அதனால ரூபத்தவனா பத்ர ரூபம்னு சொல்லலாம். ஆனா இவனுடைய உருவமும் செயல்களையும் அப்படி நம்ம எடுத்துக்க முடியாது. உங்ககிட்டக்க வந்தான உடனே நீ என்ன பண்ண? ரொம்ப புன்சிரிப்போட சட்டுன்னு எழுந்துண்ட, வேகமா புல்லாங்குழலை இடுப்புல சொருகின்ற, எதிர வரக்கூடிய அவனை மர்தஜல் நமதய சுரலோகம் வேகமா 2 கொம்பையும் அப்படி பிடிச்சாராம். பிடிச்சு ஒரு சுழட்டினார். அந்த கால மாட வேகமா தூக்கி எறிஞ்ச குருவாயூரப்பா. அடுத்த க்ஷணம் அவன் பிராணன் போய் எங்க போனான்னே தெரியல, எங்கேயோ போய் விழுந்து தன்னுடைய பிராணனை விட்டுட்டான். இந்த காரியத்தை நீ பண்ணையோனோ அப்ப கோபர்கள்லாம் ஓடி வந்து உன்னை பாராட்டணும் இல்லையா? கிருஷ்ணா இப்படி பண்ணியே, அந்த காலமாடி எங்கெல்லாம் முட்டிண்டு இருந்தது, எங்களுக்கு நல்ல கதையை கொடுத்தியே, ரொம்ப சந்தோஷம்னு சொல்லணுமோனோ. ஆனா குருவாயூரப்பா, உன்னுடைய நண்பர்களான கோப சிறுவர்கள்லாம் ஓடி வந்து உன்னை குறை சொன்னாலாமே. என்ன கண்ணா இது? நம்ம மாட்டில் ஒரு மாடு இப்படித்தான் முட்டுன்றதுக்காக ஒரு மாடை அழிக்கிறதா? நீ மாடை காப்பாற்றக்கூடியவனாச்சே, கோபாலன்னு உனக்கு பேராச்சே, கோபாலன்ற ஒரு பேரை வச்சுட்டு நீ இப்படி பண்ணலாமா அப்படின்னு உன்னிடத்துல மர்தய சுரலோகம் இப்படி பண்ணது என்னமோ எங்களுக்கு மனசுக்கு வருத்தமா இருக்குப்பா. நம்ம மாட்டில் உன்னை அழிச்சுட்டேன்னு உன்னை குறை சொன்னான். உடனே நீ என்ன பண்ண? இப்படி நீங்க என்ன குறை சொல்றதுக்கு காரணம் அந்த மாடு எங்க விழுந்து போச்சுன்றது உங்களுக்கு தெரியாததுனால என் கூட வாங்கோ, உண்மையா அந்த மாடு என்னன்னு நான் காட்டுறேன்னு அந்த கோப சிறுவர்களை அழிச்சுண்டு போய் அந்த அரிஷ்டாசுரன் விழுந்து இருக்கிற இடத்தை காமிச்சு, இவனா மாடு, இவன் ஒரு அசுரனா வந்து நம்மளை அழிக்க வந்திருக்கான், அது புரியாம பேசுறேளே, இருந்தாலும் உங்களை பாராட்டுறேன், நம்மளை முட்டினா கூட நம்மளை முட்டக்கூடிய மாட்டை கூட நம்ம ரட்சிக்கணும்ன்ற உங்க நல்ல குணத்தை பாராட்டுறேன். ஆனா ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, வந்தவன் அசுரன் அப்படின்னு அவனை நீ காமிச்ச. அப்பத்தான் கோப சிறுவர்கள்லாம் உங்ககிட்ட, கண்ணா நல்ல வேளை எங்களை காப்பாத்திரப்பா, உன்னுடைய குணம் தெரியாம நாங்க உன்னை தப்பா பேசிட்டோமே, என்னை மன்னிச்சுக்கோன்னு. என்ன தப்பா பேசினேன்? கோ சம்ரக்ஷணம் பண்ணணும்னு நல்லதைத்தானே சொன்னேன். அதனால நீங்க ஒன்றும் தப்பா பேசல, வாங்க எல்லாரும் நம்ம ஊருக்கே போவோம்னு அவர்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு, குருவாயூரப்பா நீ என்ன பண்ண? உனக்கே மனசுக்குள்ள ஒரு வருத்தம், ஒரு பசுமாடை இல்ல ஒரு காளமாடை ஏதோ ஒரு மாடை அழிச்சுட்டோமே, அந்த பாவம் நம்மளை ஒட்டின்ற போறதேன்னு அந்த பாவம் போறதுக்காக கண்ணன் அந்த இடத்திலேயே ஒரு தீர்த்தத்தை உண்டாக்கினானா. அந்த தீர்த்தம் இன்னும் வடக்கே பிருந்தாவனத்தில் இருக்கு. அதுக்கு என்ன தீர்த்தம்னா அரிஷ்ட தீர்த்தம்னு அந்த அசுரன் பேராலேயே அந்த தீர்த்தத்துக்கு பேரை வச்சு தானும் ஸ்நானம் பண்ணி அதுல தீர்த்தமாடுபவர்களுக்கு பசுவை ரட்சிச்ச ஒரு பலன் கிடைக்கும்ன்ற ஒரு பலனை உண்டாக்கினான்ற பரிணாமத்தில் இந்த 8வது ஸ்லோகத்தை பட்டத்திரி முடிக்கிறார். அதனுடைய தமிழ் பாசுரம், உயர்ந்துள கொம்பு கொண்டே உற்றவர் நடுங்குமாறு பயங்கொளும் செயல்கள் செய்தே பார்ப்பவர் நடுங்கச் செய்யும் மயங்கிய அசுரன் தானும் மாய்த்திட என்னும் போது பயமிலா சிறுவன் போல மாய்த்து நீ வெற்றி கண்டாய் அப்படின்னு பூர்த்தி பண்ணவர். அடுத்த பரிணாமமாக 9வது ஸ்லோகத்தை எவ்வாறு துவங்குகின்றார் என்ற ஒரு வைபவங்களை எல்லாம் நாம் இப்போது பெருநகரிலே தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஊரக வரதராஜ பெருமாள் கோயிலிலே கோயில் கொண்டிருக்கக்கூடிய நவநீத கண்ணனை ருக்மிணி சத்யபாமா சமேத மூலமூர்த்தியாகவும் அதே நவநீத கண்ணனை உற்சவமூர்த்தியாகவும் தரிசித்து பலன் பெறலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமக. நாராயண ஸ்ரீமன்னாராயண.